ஒரு சமயம் அடர்ந்த காட்டில் ஒருவன் ஒரு பிணத்தின் மேல் அமர்ந்து தேவியைக் குறித்து தவம் செய்து கொண்டிருந்தான். அவனது மன உறுதியைச் சோதிக்க பல பயங்கரமான காட்சிகள் தோன்றின. திடீரென்று ஒரு புலி அங்கு வந்து அந்த மனிதனைத் தாக்கி அங்கேயே கொன்றுவிட்டது. அந்த இடத்திற்கு பக்கத்தில் மற்றொருவன் புலிக்குப் பயந்து ஒரு மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டிருந்தான். புலி சென்ற பிறகு கீழே இறங்கிய அந்த இரண்டாவது மனிதன் அமர்ந்து ஜெபம் செய்யத் தொடங்கினான். என்ன ஆச்சரியம்! சற்று நேரத்திலேயே அன்னை அவனுக்கு காட்சியளித்தாள். அன்னை அவன் முன் தோன்றி வரமளிக்க முன் வந்தபோது அவன் வியப்புடன் கேட்டான், தாயே, நீண்ட காலமாக கடும் தவமும் முறையான வழிபாடுகளும் செய்த அந்த மனிதருக்கு கிடைக்காத உங்கள் பேரருள், பக்தி ஞானம் ஏதுமற்ற எனக்கு எளிதாக கிடைப்பது எப்படி? அன்னை சிரித்துக்கொண்டே சொன்னாள், மகனே, நீ பல பிறவிகளாக என்னை குறித்து தவம் செய்திருக்கிறாய். அந்த தவத்தின் வலிமையால் உனக்கு இப்பொழுது இந்த காட்சி கிட்டியுள்ளது. ஒருவன் முற்பிறவியில் செய்த தவத்தின் தொடர்ச்சியே இப்பிறவியில் அவனுக்கு எளிதாக இறைக்காட்சி கிடைக்க வழிவகுக்கிறது. இதையே குருதேவர் முற்பிறவி வாசனை என்று குறிப்பிடுகிறார்.